மும்பையிலேருந்து உங்கள் தமிழன். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். வீடு வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு எல்லாருக்கும் ஒரு கனவோடு இருப்பாங்க பார்த்துக்கங்க. எல்லாரும் வெளிநாட்டில் சம்பாதிச்சு எல்லாருமே ஒரு நிலம் வாங்கி அதில் வீடு இருக்கணும். வீடு கட்டி நம்ம வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியோட இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியமாகவே இருக்கும். அது வந்து நம்ம என்னென்னா பத்திரம் முடிக்கும்போது கண்டிப்பாக நிலம் வாங்கும்போது பத்திரம் முடிக்கும்போது அந்த நிலங்கள் கரெக்டாக இருக்கா, அந்த எதிர்பார்ட்டிகள் வந்து கரெக்டாக பத்திரம் முடிச்சிருக்காங்களா முடிக்கலையான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்கிட்ட செக் வரலன்னா சிவில் கேஸ் ஆகும் பார்த்துக்கங்க. யாரும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கேஸ் கொடுத்தா சிவில் கேஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் தவிர்க்கணும்னா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சர்வேரை வச்சு அளந்து அதை வீடை கட்ட பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது, பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கும் நல்லது, பிரச்சனை இருக்காது பார்த்துக்கங்க. கரெக்டாக நீங்கள் வந்து பத்திரம் வந்து என்றைக்குமே செக் பண்ணி நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் ஃபாரினில் நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம நிலம் வாங்குறோம். அந்த நிலத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்படின்னு நிறைய ஃப்ரெண்டு மாதிரிலாம் ஏமாந்துருக்காங்க பார்த்துக்கங்க. அதனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்தணும்னு ஒரு அறிவுரை பார்த்துக்கங்க. அதனால் நீங்கள் பத்திரம் முடிக்கும்போது கண்டிப்பாக பார்த்து முடிங்க. முடித்த பிறகு கண்டிப்பாக வீடு கட்டும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடு கட்டும்போது அது சர்வரை வச்சு அளந்து க்ளீனாக வச்சு கரெக்டாக வச்சு அளந்து கட்டுங்க. பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து கூட்டாளியோட வீடு கட்டினா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சரிபாகமாக அதை பிரித்து அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நல்லது. இல்லைன்னா யாரும் கேஸு போட்டோன்னா அது பிரச்சனை. நம்மளோட வாழ்க்கை வந்து கஷ்ட சூழ்நிலையில் போயிடும். அதை அங்கேயுமே அலைய முடியாது. அதனால் நம்ம செய்கிறத வந்து கரெக்டாக செய்யுங்க. சப்போஸ் வீடை கட்டியாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, சப்போஸ் காம்பவுண்டு போடுறோம், காம்பவுண்டு போடும்போது பக்கத்தில் உள்ள ஆள் எப்படி ஆள் இருக்குன்னு பார்த்து காம்பவுண்டு போடுங்க. அது என்னது பொது காம்பவுண்டாக போட்டால் கூட அதை வந்து நீங்கள் வந்து நல்லா கவனமாக போடுங்க. அந்த ஆட்கள் பாட்டு எப்படி பைசா தருவாங்களா தரமாட்டாங்களா, இல்லைனா அவங்க வந்து சம்மதிப்பாங்களா, இல்லைனா பறித்து தாரன்ட்டு ரெண்டாவது தரமாட்டான்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் கவனமாக அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு அதில் பொது காம்பவுண்டு போடுறது நல்லது. இல்லைனா அது ஒரு பின்னாடி ஒரு பிரச்சனையே வரும் பார்த்துக்காங்க. அதனால் எப்பவும் வீடு கட்டினாலோ நிலம் வாங்கினாலோ கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம். அந்த நிலத்தை வாங்கும்போது கண்டிப்பாக அந்த பத்திரங்கள் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க. இல்லைனா அது வந்து பின்னாடி வந்து பிரச்சனை ஆகும்போது சிவில் கேஸ் ஆகும். அதனால் நம்ம வாழ்க்கையும் கஷ்ட சூழ்நிலையில் போயிடும் பார்த்துக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பத்திரம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்படிக்கு உங்கள் தமிழன்.